சார் செங்கோட்டையன் டிவிக்கில் இணைஞ்சதுக்கு அப்புறமா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு. போனோடனே அவரால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவருடைய 50 வருட அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை அவர் இப்போ தான் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே பயப்படுகிற அளவுக்கு தான் அவர் இருந்த கட்சி இருந்துச்சு. இப்போது ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் இப்படி ஒரு க்ரௌடு செங்கோட்டையனுக்கு வந்திருந்தா அந்த காரை விட்டு கீழே இறங்கும்போது அவருடைய கட்சி பதவியோ கட்சி உறுப்பினர் போஸ்டிங்கோ பிடுங்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பட் இதில் விஜயை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெருந்தன்மையானவர். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரௌடு என்னை விட இன்னொருத்தர் கிடைக்குது அப்படின்னா அதை யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. விஜய் பொறுத்துக்கிறார். இது செங்கோட்டையன் விஷயத்தில் நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்த் போகிற இடத்துலலாம் இப்படி தான் கூட்டம் கூடும். புஷி ஆனந்துக்கு அப்படி ஒரு கட் அவுட் வைப்பாங்க. விஜயையும் புஷி ஆனந்தையும் போட்டு அதுக்கு இணையாக 2 படங்களையுமே வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த காலத்துலேயும் ஒரு தடை சொன்னவரே கிடையாது. ஸோ அப்படி ஒரு பெருந்தன்மையான தலைவர் இப்போ செங்கோட்டையனுக்கு கிடச்சிருக்கிறாரு. இதை செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கேட்கும்பொழுது அவர் எம்ஜிஆர்லாம் பார்த்துட்டு வந்தவர், ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர், ஏதோ விஜய் பெரிய தலைவர் மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடும். ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடம் நம்மை மதிக்கணும். அது தாவேக்காவில் செங்கோட்டையனுக்கு கட்டாயமாக நடக்கும். இன்னும் என்னென்னா அந்த சுதந்திரம் செங்கோட்டையனுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா செங்கோட்டையன் இந்த கட்சிக்குள்ளே வரணும்னு விரும்பி தான் கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு இந்த விஜயின் தலைமையை ஏற்றுக்கொண்டு போகும்பொழுது நமக்கு அங்கே உரிய மரியாதை இருக்குமான்லாம் அவர் யோசிச்சிருக்கிறார். விஜயே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஸோ அதற்கப்புறம் தான் அவர் போயிருக்கிறாரு. அங்கே அவருக்கு உரிய மரியாதையை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. போக போக நீங்கள் பாருங்கள், செங்கோட்டையனுக்கு அவருடைய விஜய் ரசிகர்கள் கொடுக்குற மரியாதையும் வரவேற்பையும் பார்த்து ஒரு பெரும் கூட்டம் அதிமுகவிலிருந்து தாவேக்காவை நோக்கி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள்.